இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் சமூக நோக்கோடு செயல்படும் அறநிலையங்களாகவும் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருக்கோயில்களின் சார்பில் 25 பள்ளிகளும் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி உட்பட 10 கல்லூரிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் 22,249 மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் சார்பில் கொளத்தூர், திருச்செங்கோடு, விளாத்திக்குளம், ஒட்டன்சத்திரம் ஆகிய இடங்களில் 4 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. 21/10/2021 அன்று சென்னை கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பல்கலைக்கழக விதிமுறைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர்கள், நூலகர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். 2/11/2021 அன்று சென்னை கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சைவ சித்தாந்தம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான வகுப்புகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் கல்வி கட்டணம் ரூபாய் 10,000 மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தக பைகள் என 4 ஆண்டுகளில் 2,153 மாணவ மாணவியருக்கு வழங்கி அவர்களின் உயர்கல்வி மேம்பாட்டிற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்துள்ளார். இந்த கல்விதான் நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய தலைமுறையை முன்னேற்றத்துக்கு இது அச்சாரமாக அமைஞ்சிருக்கு. அதனால்தான் நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்டமாக பார்த்து திட்டங்களை தீட்டி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்கள் சந்திக்கும் போது உயரமான பதவிகள் இருக்கும், இவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு பெருநேனை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் அதை விட மகிழ்ச்சி எனக்கு எதுவும் இருக்க முடியாது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதைத்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவு. ஆக அவர்கள் கண்ட கனவை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றுகிறான் என்பதில் எனக்கு பெருமை. 2023-24 கல்வியாண்டில் இறுதி ஆண்டு பயின்ற 141 மாணவ மாணவியர் வளாக நேர்காணல் மூலம் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். தற்போது வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு நிலம் மாற்றம் செய்யப்பட்ட இடம் என மொத்தம் 5.96 ஏக்கர் நிலப்பரப்பில் முதல் கட்டமாக ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய புதிய கல்லூரி கட்டடம் கட்டும் பணியினை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர, அவர் தம் குழந்தைகளின் உயர்கல்வி எண்ணங்கள் ஈடேற இவ்வாறு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.